سفيها. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர்கள் பேரிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக, நாங்கள் அதிகமானவர்கள் இன்றைய காலகட்டத்திலே பயணம் மேற்கொள்கிறோம், சுற்றுலா மேற்கொள்கிறோம், ட்ரிப் போகிறோம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்றால், மார்க்கத்துக்கு உகந்ததாக இருந்தால், அது மார்க்கத்துடைய ரீதியில் ஏற்பட்டதாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது. அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்கி கொண்டு மதுபானம், நடனம், இன்னும் அதிகமானவர்கள் வீண் விரயம் செய்கிறார்கள். இது போன்ற வேலைகளில் சுற்றுலா சென்றால், மார்க்கத்துக்கு முரணான முறையிலே சுற்றுலா சென்றால் இது கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு இல்மை படித்துக் கொள்வதற்காக வேண்டி, ஒரு இல்மை படித்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது, அல்லது ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறது, அல்லது தன்னுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக வேண்டி போகிறது, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது இல்லாமல் நேரங்களை காலங்களை வீணாக்கி கொண்டு, தொழுகைகளை வீணாக்கி கொண்டு, மதுபானத்தில், குடிபோதையிலே, நடனத்திலே இப்படி ஒரு ட்ரிப் மார்க்கத்தில் அனுமதிக்கவில்லை. அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரே, உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, அன்ன ரஜுலன் கால யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஜல்லி ஃபிஸ் சியாஹதி, எனக்கு சுற்றுலா செல்வதற்கு, ட்ரிப் போகிறதுக்கு அனுமதி தாருங்கள் நாயகம் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன சியாஹத உம்மத்தில் ஜிஹாது ஃபீ ஸபிலில்லாஹி தஆலா, என் உம்மத்தின் சுற்றுலா என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதுதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ மார்க்கத்துக்கு சம்பந்தமான விடயங்களில், மார்க்க ரீதியான விடங்களில் நமக்கு சுற்றுலா போகலாம், ட்ரிப் போகலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸத் சியாஹத்து மினல் இஸ்லாமி ஃபீ ஷைஇன், வெறுமனே உல்லாச சுற்றுலா என்பது மார்க்கத்தில் இல்லை, தீனில் இல்லை. வல ஃபிஅலின் நபியீன வல ஸாலிஹீன், எந்த நபியும் எந்த சாலிகான நல்லடியார்களும் சுற்றி திரியவில்லை, சுற்றுலா போகவில்லை என்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, தபூக் யுத்தத்தின் நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூத் கூட்டத்தார் அழிந்த இடத்தின் பக்கமாக போகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, என்னுடைய தோழர்களே, இந்த இடத்தால் போகின்ற பொழுது நீங்கள் அழுது கொண்டு போங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்கப்பட்ட இடம். நீங்கள் எந்த தண்டனையின் மூலமாக இந்த சமுதாயம் அளிக்கப்பட்டார்களோ அந்த தண்டனை உள்ளத்திலே நீங்கள் நினைத்து கொண்டு போங்கள், அல்லாஹ்வை பயந்த வண்ணமாக போங்கள் என்று, அழுதவர்களாக போங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பயணம் என்பது அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், பயணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் யம்னவு அஹதகும் நௌமஹு வ தஆமஹு வ ஷராபஹு, அது உங்களின் ஒருவரின் தூக்கம், உணவு மற்றும் பானம் ஆகியவற்றின் வழக்கமான வசதியை தடுத்து விடுகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் பிரயாணம் மேற்கொள்ளுங்கிற பொழுது நினைத்ததை சாப்பிட முடியாது, வளமையான சாப்பாடு ஏதோ அதை சாப்பிட முடியல, குடிக்க முடியல, சரியான முறையில் தூங்க முடியல, இதன் காரணமாக உடம்பு கெட்டு விடுகிறது சொன்னாங்க. இது வேதனையின் ஒரு பகுதி என்று சொன்னாங்க. பிரயாணம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபைதா கல்லா நஹ்மதஹு, அவர் தனது பயணத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டால், எந்த நோக்கத்துக்காக வேண்டி பிரயாணம் மேற்கொள்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவடைந்ததன் பின்னால் பல்யுஅஜ்ஜிலிலாஹலி, அவர் தனது குடும்பத்தினிடத்தில் விரைவாக அவசரமாக வந்து விடட்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.